ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாப்பா காலையில் என்ன சாப்பிட வேணும்னு கேட்டேன். அம்மா எனக்கு குட்டி தோசை ஊற்றி கொடு அப்படின்னு கேட்டால், அவளுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி தோசையும் ஊற்றி கொடுத்தாச்சு. தொட்டுக்க பார்த்தீங்கன்னா வந்து நேற்றுல சாம்பார் இருந்துச்சு, அதையும் நல்லா சூட் பண்ணி சாப்பிட கொடுத்தேன். அவளும் சாப்பிட்டு முடித்தா. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தக்காளி சாதம் கிண்டி தாமா அப்படின்னா தக்காளி சாதமும் கிண்டி கொடுத்துட்டு முட்டை வச்சு கொடுத்துருந்தேன். அப்புறமா அவளையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அப்புறம் அவங்க அப்பா கூட வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. அப்புறமா மாடிக்கு போயிருந்தேன். மோர் மிளகா வத்தல் காய வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் நிழல்ல இருந்துச்சு. அதையும் எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அப்புறமா நான் வந்து அங்கே ஒரு 2-3 செடி வச்சுருக்கேன். அதை வந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் வாங்கிட்டு நீங்கள் வந்து அடியில் வந்து டப்பாவில் எதுலையோ போட்டு வச்சுருந்தாலும் அடியில் பார்த்தீங்கன்னா வித்து வந்து கொஞ்சம் இருக்கும். அதை தான் நானும் இதில் தூவி வச்சுருந்தேன். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது மிளகா மாதிரி இருந்தது. ஆனால் அது வந்து நான் போடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த செடிலாம் கிடையாது. ஆனால் டக்கு டக்குன்னு வளர்ந்து வந்துட்டு, அது என்ன செடின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து மாடிக்கு போனாலே மனசு ரிலாக்ஸாக இருக்கும். எப்படி பார்த்தீங்களா, பறவைலாம் அழகாக பறந்து போகுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.